அதிகால வேலைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த வாக்குகின்ற வார்த்தை ஆண்டவரே, இந்த வாக்குகின்ற ஆதனையில எங்களோடு நீங்க பேச சுத்தமாக இருப்பதுனால உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வாய் வார்த்தை நீங்க பரிசுத்தப்படுத்த நீங்க பேசுங்க, நான் கேட்கிறோம். ஏசு கிறிஸ்துவும் வச்சிருக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை வாசிங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கே சங்கீதக்காரங்க தாவீது ஒரு அனுபவத்திலிருந்து எழுதுகிற இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. சீர் என்றால் அது ஒரு விதமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிற ஜனம் என்பது அது பாக்கியம் உள்ள ஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையில 2 பாக்கியங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்தால் அதன் மூலமாக பாக்கியம் கிடைக்கிறது. அந்த பாக்கியத்தின் மூலமாக நாம் சீரை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. சீர் என்றால் ஆசீர்வாதம். அப்போ இந்த 2 பாக்கியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அதாவது ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஜனங்கள், ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் முதலாவது பாக்கியத்தை பெற்றாங்க. அதோடு கூட ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர் என்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இது 2 பாக்கியமும் இணைந்திருக்கிறது, ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதனால ஆண்டவர் இந்த பாக்கியத்தை அவரை தேடுகிற ஒரு விதமான கூட்டம் என்றால் அந்த கூட்டத்திற்கு ஏற்றவாறு ஆசீர்வாதங்களை கொடுக்க உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அப்ப பாருங்க, இவ்விதமான இந்த சீர், விதமான ஆசீர்வாதம் வேதமானது சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. வாசிங்க. அந்த 12 15 வருஷம் வாசிங்க. அப்பொழுது எங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சக கன்றுகளை போலவும், விருட்சக கன்றுகளை போலவும் எங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மை மூளைக்கற்களை போல இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 பழுகும். எங்கள் எருதுகள் கிராமங்களில் பலத்ததாக இருக்கும். சத்ரு உட்புகுதலும் குடியேறு போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் பாருங்க. விருட்சக இளமையில நாம் எப்படி இருப்போம்? இளங்கன்று ஒண்ணு இலக்கடால அடிச்சுட்டுனா எப்படி இருக்கும்? ஒரு இலக்கடா நல்ல ருசியா இருக்கும் இல்லையா? டேஸ்டா இருக்கு இல்லையா? இந்த ஒரு அன்றுகளை போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரத்தின் அரண்மனைக்குள்ளே பாருங்க. அந்த மூளைக்கற்கள் என்பது ஒரு விசேஷத்தை அழகூட்டுமா. அந்த அரண்மனைய அழகூட்டுமா, அற்புதமா பார்க்கறதுக்கு ஜொலிப்பா இருக்குமா, அழகா இருக்கும் அந்த அரண்மனை பார்க்கிறதுக்கு. அப்படிப்பட்ட மூளைக்கற்களாக போல இருப்பீங்க. அது மாத்திரமல்ல, எங்கள் களஞ்சியங்களில் எல்லா விதமான வஸ்துக்கள் கொடுக்கத்தக்கதாக மற்றவனுக்கு உதவி செய்கிற அளவுக்கு, மற்றவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு எங்களுடைய கலசத்துல எண்ணெயும் அப்பம் எப்படி இருக்குமா? நிரம்பி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கிராமங்களில எங்கள் ஆடு எல்லாம் 1000 பழுகி பெருகும். எருதுகள் பலத்துமையில இருக்கும், பலத்தவைகள் பலனுண்டாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அங்கே சத்துரு என்பது உள்ள வரவும் முடியாது. அல்லேலூயா. சத்துருவானுக்கு இடம் கொடுக்கவே முடியாது.
ஹல்லேலூயா. அங்க இராது. அந்த வீடுகளில, அந்த சபைகளில, அந்த வீதிகளில பாருங்க, கூக்குரல் என்பது, சத்தம் என்பது கேட்காதான். அங்க சமாதானம், சந்தோஷம், அமைதி மாத்திரமே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு? கர்த்தரை தெய்வமாய் கொண்டதினாலே அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் சீரை கொடுக்கவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Bless the people. இனி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நீங்க ரட்சிக்கப்பட்ட நீ நானும், ஆண்டு சமூகத்திலே தேடி இருக்கிற நீ நானும், இயேசுவே மெய்யான தேவன் அறிந்தோன்றிருக்கிற நீ நானும், ஆண்டவர் உன்னை பேர் சொல்றாரு, மகளே மகனே நீ என் பிள்ளையா இருக்கிற. ஹல்லேலூயா. அவருடைய அப்பா என்னை ஏற்றுக்கொண்டதால தான் இன்னைக்கு ஆண்டு சமூகத்துல வந்து இருக்கிறோம் இல்லையா? அவர் தான் எனக்கு தெய்வம், அவர் தான் எனக்கு ரட்சகர் அப்படின்னு சொல்லிதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சமூகத்துல வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தெய்வமாய் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படிப்பட்ட சீரும், அப்படிப்பட்ட சிறப்பும், அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட உயர்வும், அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உடையவர்களாக உங்களுடைய இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எல்லாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய இருக்கிறது, அவருடைய பிள்ளைகளுடைய இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம உரிமை பாராட்டி கொள்ளணும். ஏன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக புத்திர சுதந்திர ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா அவரு, நம்ம எல்லாம் பிள்ளைங்க. அந்த உரிமை பாராட்டி கொள்ளணும். அவர் கொடுக்க ஆசீர்வாதத்துக்கு நம்ம தான் காரணம் இல்லையா? ஆமா, அவர் கொடுக்க ஆசீர்வாதத்துக்கு நம்ம தான் சுதந்திரவாதி, நம்ம தான் உரிமை உடையவர்கள். அதனால நண்பன கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் என்னுடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வருகிறார் இருக்கிறார். யாத்திராக புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கப்படும் போது நல்லா என்னுடைய விசேஷமாக அந்த ஆசீர்வாதங்கள் நிறைவாகவும் பரிபூர்ணமாய் கிடைக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்த்தை 19:15 வாசிங்க. யாத்திராக 19:15 வாசிங்க. என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்ளுவினா சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தியா இருக்கிற. சம்பத்தி என்றால் சொத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் ஒன்னே பார்த்து ஆண்டு சொல்ற, நீங்க எல்லாம் என் சொத்தா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கடைசி வந்து வாசிக்கிறோம், பூமி எல்லாம் என்னுடையது, அவருடையதுன்னா அந்த பூமியில் இருக்க அனைத்தும் நம்முடையது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் நமக்கு தகப்பனா இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளுக்கும் அது எல்லாம் அவருக்கும் சொந்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர்களை பார்த்து சொன்ன, நீதான் என் சொத்து மகளே மகனே. இந்த பூமியும் வானத்தையும் உண்டாக்குறது உனக்காக. நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ செலசலிப்பா இருக்கணும் என்பதற்காகவே நான் இதை படைப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சீரு பெற்ற ஜனங்களால் நாம் ஆண்டவர் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார். நீ நானும் ஆண்டவரே தெய்வமாய் கொண்டிருப்பேன். நான் உண்மையாகவே இந்த 2 மாதங்களாய் தடைபெற்ற ஆசீர்வாதங்களை இந்த 3ஆவது மாதத்தையும் ஆண்டவர் உன்னை சொல்கிறாரு, ஓ ஆகிய நீ சீர் பெற்ற ஜனமாய் இருப்பேன், நீ ஆசீர்வாதம் பெற்ற ஜனமாய் இருப்ப, நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட மகளாய் இருப்ப, மகனாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு பெற்றுக்கொண்டு நாம் காத்துறமா இருக்கணும். அதற்கு எதிர்மறையாக நாம் பார்ப்போம். ஏன்னா தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பரிதாபம், பரிதபிக்க சூழல், பாடுகள், உபத்திரவங்கள், பலவீனங்கள், கடன் பிரச்சனை, தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள், இப்படி எத்தனையோ காரியங்களே நம்முடைய வேதனைப்படுத்துகிற காரியமா இருக்கும். அவையிலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த சங்கீத புஸ்தகத்துல பாருங்க, நிறைய பாக்கியவான்கள் ஆண்டவர் இது என்ன பண்றாரு, ஆண்டவர் மூலமாய் தாவீது எழுதி வைத்திருக்கிறது பார்க்கிறோம், வாசிக்கிறோம்.
அப்ப முதலாவது சங்கீதத்தில் நம்ம கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சங்கீதத்துல கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் என்பது பாக்கியம் உள்ளது. இரவும் பகலும் தேடுகிற ஜனத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஜனத்தை ஆண்டவரே சொல்றாரு வந்துட்டு என்ன சொல்றாரு வந்துட்டு பாக்கியவான் எழுதப்படுகிறார், பாக்கியவானா இருப்பீர்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா. 32வது சங்கீதங்களிலே வாசிக்கிறோம் இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? எவனுடைய பிள்ளைகள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. மட்டுமல்லாமல் 146வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? யாக்கோபின் தேவன் தன் துணையாய் கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. தன்னுடைய துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகி கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவரை சார்ந்து இருக்கிற இரவும் பகலும் தேடுகிறா இருக்கணும். அப்போதுதான் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. கழுவப்படுவது மாத்திர ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ நானும் பாக்கியவான்களை பற்றி சொல்வோம். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீ நானும் பாக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு சங்கீதங்கள் புஸ்தகத்துல திரும்ப திரும்ப நம்மை படித்துக் கொண்டே இருக்கலாம். பாக்கியமான வாழ்க்கையை திரும்ப திரும்ப அந்த திரும்ப படிக்கும் போது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. அதை நாம் மறுத்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த மாதத்துல முழு நம்பிக்கையோடு கூட கர்த்தர் பேரில் வைராக்கியம் கொள்வோம். கர்த்தரை மெய்யான தேவனை அறிந்து கொண்டு கிறிஸ்துவை நம்ம வந்துட்டு கிறிஸ்துவை போல நம்பிக்கைக்கு பாத்திரவனாய் நின்று கொண்டிருக்கும் போது உண்மையாகவே ஆண்டவரை நம்பியிருக்கிற ஒரு ஜனம், ஆண்டவர் நம்பியிருக்கிற ஒரு விசுவாசி உண்மையாகவே ஒரு நம்பிக்கை என்பது பல்லாயிரம் கோடிக்கணக்கான நம்பிக்கை அவர்களை வச்சிருப்பான் இல்லையா? ஒரு மேல் நம்பிக்கை வைக்கிற பாத்திரமாக நீ நானும் இருக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஐஸ்வர்ய நோக்கினப்பட்டதாக வந்துட்டு கேட்கிறாரு. தன்னுடைய கலைஞர்கள் எல்லாம் நம்பிக்கை வைத்த ஒரு தன்னுடைய கலைஞர் மீதுல நம்பிக்கை வைத்த ஒரு ஐஸ்வர்யனை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? மதிக்கடனே இன்று ராத்திரியிலே உன்னுடைய ஆத்மா என்ன பண்ண வந்துட்டு உன்னிடத்தை எடுத்துக்கொள்ள உடம்பு. ஏன்னால் நீ சேகரித்து வைத்தவைகள் யாவும் யாருடையது? யாருடைய பேர இல்லையா? என் கண்பட கத்தோடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பணம், பட்டம், பதவி, பேர், புகழ், பெருமை எல்லாம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த மதிகளை போல நம்ம விசாரிக்கிறபடினால இல்லையா? பணம் என்பது, பதவி என்பது, பொருள் என்பது அது எப்படி இருக்குமா? உருண்டோடுமா? கொஞ்சம் சைக்கிள் பார்த்தாவே என்ன பண்ணுமா? உருண்டோடி விடுமா? சில பேர் சரீர தளத்தை கொண்டு என்ன பண்ணுவோம்? அதுக்கு நம்பிக்கை வைத்து என்ன பண்ணுவோம் வந்துட்டு நான் தான் அப்படி கொண்டு சில பண பதவி, பெருமை, புகழ்ச்சி பற்றி நம்ம பெருமை பாராட்டு கொள்வாங்க. சில பேர் சரீரத்தை குறித்து பெருமை பாராட்டி கொள்வாங்க. 4 நாள் ஜுரம் அடிச்சா போதும், ஒரு பலனுக்குள்ள காத்தாட்சி ஆகிட்டு இருக்கும். அது பேர் புஷ்ணு போடும் சரீரத்தில். அவனுக்கு பலன் என்பது ஒன்றி போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய புகழ் எல்லாம் வச்சியும் ஆண்டவர் மேல வைக்கணும் இல்லையா? ஆண்டவர் நம்பி இருக்கணும். ஆண்டவர் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாய் இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு பெரிய பெரிய இந்த சினி ஆக்டர்ல சினிபேட்டில் இருக்கிற நடிகர்கள்ப்பா நீங்க பார்க்கப்பட போது அவங்களுடைய தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்றாங்க வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேரு சூசைட் பண்ணிக்கிறாங்க. நடிகர்கள், ஆக்டர்ல. காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய மேன்மை குறித்து, தன்னுடைய புகழ்ச்சி குறித்து மேன்மை பரம்பி இருக்கிறதுனால விசாசான அவங்களுள்ள அமர்ந்து அவங்களை சின்னாபின்னமாக்கி தற்கொலைக்கு தூண்டி பல காரியங்களை செய்து என்ன பண்றா தெரியுமா? இறக்கும் சூழல் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல வைத்தா உண்மையாகவே கர்த்தர் நம்மை நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் நம்ம அடிப்படையா இருக்கிறார். சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 71ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? என்ன வாசிக்கிறோம் வந்துட்டு நீரே நம்பிக்கை என்று அடிக்கடி சொல்வதுண்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? சங்கீதக்காரன் ஆகி சொல்றாரு. நீரே நம்பிக்கை, நீரே நம்பிக்கை பண்ற அடிக்கடி சொல்ற.
அப்படிப்பட்ட நம்பிக்கை என்பது ஒருபோதும் தாவீதை வெட்கப்படுத்து படுக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. பாக்கியமாகவும் ஆசீர்வாதமாகவும் மேன்மையாகவும் அவனுடைய பெயர் என்பது உயர்வுக்கு 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 மிகப்பெரிய ஒரு செழிப்புக்கு அவனை கொண்டு போய்விட்டது. அல்லேலூயா. அப்படியாய் தாவீதை வழி நடத்தினார் இல்லையா? கர்த்தரை நான் என் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், புதிய போது என் வாயில இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாவீதுக்கு தான் அந்த எல்லாம் புகழ்ச்சி எல்லாம் பெருமை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில இறங்கி வந்துருன்னா மேன்மை பாயிண்டுகளை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒப்படைத்த நிமித்தமா தான் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 10ஆம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நாம் தெய்வம் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உள்ளே பார்த்தீங்க என் ஜனமா இருக்கணும், நீ என் ஜனம் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் நீ நான் இருக்கப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த மார்ச் மாத்திரையும் ஆண்டவர் உன்னை என்னை பார்க்க சொல்ற ஒரு காரியம், சீர்பெற்ற ஜனமே நீ பாக்கியமோ, நீ என்னை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினால என்ன பண்ற, உன்னை நீ பார்க்க சொல்றாரு பாக்கியவதி பாக்கியமா என்ற. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி பெற்ற சீரை பெற்ற அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உண்மையை அழைத்திருக்கிறார். இந்த மாசத்துல அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுத்து அற்புதமாய் நடத்தி ஒரு குறை இல்லாதபடிக்கு நன்மையினால கிருபையினால கர்த்தர் நம்மை முடிசூட்டி அபிரிதமாய் நம்மை ஆசீர்வதிக்க வளர்ந்த தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த வருஷம் கொண்ட வார்த்தையின்படி தடையில நீக்கப்படுகிறவன் நமக்கு முன்பாய் நடந்து போக வளர இருப்பதனால அந்த தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிரூபணமாக்கி இந்த மாசத்துல இந்த மார்ச் மாசத்துல ஆண்டவர் சீரை பெற்ற ஜனமாக உன்னையே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்பி அவரை தெய்வமாய் கொண்டு அவரை மாத்திரம் சார்ந்திருப்போம். ஜபத்துல உறுதியா இருப்போம். கிடைக்க நேரங்கள் ஆண்டு சமூகத்துல மன்றாடுவோம், ஆண்டு சமூகத்தை தேடுவோம். உண்மையாகவே ஆண்டவர் நம்மை நிச்சயமாக பாக்கியமுள்ள ஜனமாக, பாக்கியமுள்ள குடும்பமாக, பாக்கியமுள்ள விசுவாசியாக, பாக்கியமுள்ள ஒரு சன்னதியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க உலக தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வாசித்து பார்ப்போம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.